Hello guys, this is your favorite Prabha Max channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th standard biology zoologyல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா chapter 1. இந்த chapter 1ல மொத்தம் 12 pages இருக்குது. நான் 6 pages-ஆக போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 6 page வந்து part 1 and second 6 page part 2-ஆக போட்டிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ chapter 1குள்ளே போகலாம். chapter 1, the living world. லிவிங் வேர்ல்ட்னா என்ன? நம்ம வாழ்கிற ஒரு உலகம். அப்போ த லிவிங் வேர்ல்டு நம்ம இயர்த்தை தான் குறிக்குது. நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சாப்டர் அவுட்லைன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. அதாவது டைவர்சிட்டினா த வைட் வெரைட்டி ஆஃப் சம்திங். ஒரு விஷயத்தோட வைட் வெரைட்டியை தான் நம்ம டைவர்சிட்டின்னு. அப்போ லிவிங் வேர்ல்டோட வைட் வெரைட்டிஸை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். தென் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். எதுக்காக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். தென் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். அப்படின்னா டாக்ஸானமி அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ். அதாவது டாக்ஸானமிக்கு என்ன மீனிங்னா எழுதிக்கோங்க. த சயின்டிஃபிக் ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் திங்ஸ் இன்டு குரூப்ஸ். அதாவது டாக்ஸானமின்றது ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ். ஒரு விஷயத்தை ஒரு குரூப்பாக அடுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேணால் ஒரு நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. என்னென்னா, systematics is the science of naming and classifying organism in regard to their natural relationship. Systematics அப்படின்றது ஒரு சயின்ஸ். அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு நேம் கொடுத்து நம்ம வந்து அதோடைய எதை வச்சு நம்ம நேம் அப்புறமா கிளாஸிஃபைலாம் பண்ணுறோம் தெரியுமா? அதோடைய ரிலேஷன்ஸ் வச்சு, அது வந்து நேச்சுரலாக எப்படி இருக்குது அதை வச்சு நம்ம வந்து அதுக்கு நேம் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அதை கிளாஸிஃபை பண்ணுவோம், அது ரெப்டைல்ஸாக ஏவ்ஸான்னு. அப்போ சிஸ்டமேட்டிக்ஸ்னால் நம்ம அதுக்கு நேம் கொடுக்கறது, கிளாஸிஃபை பண்ணுறது எல்லாமே சிஸ்டமேட்டிக்ஸ் தான் வந்துடும். இது ஒரு சயின்ஸ். ஓகேவா? தென் 3 domains ஆஃப் லைஃப். நம்ம வந்து 3 domains ஆஃப் லைஃப் பற்றி பார்க்குறோம். 3 domains ஆஃப் லைஃப் நான் என்னென்ன வரும்னா ஆர்கேயா, பாக்டீரியா அண்ட் யூகேரியா. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கிளாஸில் பார்ப்போம். தென் டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி. டாக்ஸானமின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், அதாவது ஒரு விஷயத்தை குரூப்பாக அடுக்கி வைக்கிற சயின்டிஃபிக் ப்ராசஸ் பேர் டாக்ஸானமி. இந்த டாக்ஸானமிக் ஹையரார்ச்சினா ஹையர் லெவல்லேருந்து லோவர் லெவல் 1 2 3ன்னு ஹைலேருந்து லோ வரைக்கும் நம்ம வந்து அதை அடுக்கிட்டு வரும் பார்த்தீங்களா? அதை பேர் தான் டாக்ஸானமிக் ஹையரார்ச்சின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன அனிமல் வரும், லாஸ்ட்டில் என்ன வரும், அந்த மாதிரி 1 2 3 போட்டு ஹைலேருந்து லோ வரைக்கும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அதாவது டாக்ஸானமிக்கலாக அது அந்த குரூப்பை நம்ம வந்து 1 2 3ன்னு அந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது. அதான் டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி. அதாவது ஹையரார்ச்சினா என்னென்னா ஃபஸ்ட்டு, அதாவது சிஸ்டம் ஆஃப் ஆர்கானிசம் தட் ஹாஸ் மெனி லெவல்ஸ் ஃப்ரம் த லோயஸ்ட் டு ஹையஸ்ட்டு வரும், ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நோமன்க்ளேச்சர்னால் நத்திங் பட் அது வந்து, அதாவது சயின்ஸில் ஒரு விஷயத்துக்கு நேம் வைக்கிறோன்னா, ஒரு ஆர்கானிசம்க்கு நேம் வைக்கிறோன்னா அதுக்கு பேர் நம்ம நோமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். தென் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்னா என்ன, அதோட கான்செப்ட் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். தென் டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி எப்படி படிக்கிறது, அதுக்கான நிறைய டூல்ஸையும் நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். தென் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். learns the importance of the living world and its diversity. அதாவது நம்மளோட லிவிங் வேர்ல்டு, நம்ம வாழ உலகத்தோட இம்பார்ட்டன்ஸையும் அதில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது அதை பற்றியும் நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் நம்ம இதில் தெரிஞ்சுப்போம். அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். எதுக்கு நம்ம ரெப்டைல்ஸ் ஏவ்ஸ் நம்ம ஒன்றுனா கிளாஸிஃபை பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணாமே இருக்கலாமேன்னு தோணுதா, எதுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்றதையும் நம்ம இதில் தெரிஞ்சுப்போம். Then creates an interest in systematics and understands the importance of taxonomy for classification of animals. அதாவது நம்ம இந்த லெசன் படிக்கிறது மூலமாக சிஸ்டமேட்டிக்ஸ் மேலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் நம்மளுக்கு டாக்ஸானமி, அதாவது நம்ம எதுக்கு அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுல டாக்ஸானமிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதை பற்றியும் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுப்போம். knows the key rules of nomenclatures and their uses. நோமன்க்ளேச்சர்னா சொன்ன ஒரு விஷயத்துக்கு நேம் கொடுக்கறது தான் நோமன்க்ளேச்சர். இப்போ நோமன்க்ளேச்சருடைய கீ ரூல்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அப்போ அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அதை பற்றியும் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுப்போம். தென் இப்போ லெசனுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, all living forms coexist with each other. அதாவது எல்லா லிவிங் ஃபார்ம்ஸும்
ஒன்று சார்ந்து நெக்ஸ்ட்டு எல்லாமே கூட்டமாக வாழும். அதாவது ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் கோ எக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. There are about 8.7 million species of organisms have been estimated to exist on Earth. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸ் ஆஃப் ஆர்கானிசம், அத்தனை வகையான ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம வந்து மதிப்பிட்டு சொல்கிற இத்தனை ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் 8.7 மில்லியன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் வந்து சொல்லுது என்னென்னா 86% ஆஃப் ஆல் ஸ்பீஷியஸ் ஆன் த லேண்ட், அதாவது லேண்டில் 86% ஸ்பீஷியஸும் தென் சீஸில் 91% ஸ்பீஷியஸும் நம்ம இன்னும் டிஸ்கவர் பண்ணலை. அப்படின்னா இவ்வளோ நம்ம 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸ் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொன்னேன். ஆனால் நம்ம இன்னும் லேண்டில் 86% கண்டுபிடிக்கணும் அண்ட் சீல 91% கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இது வரைக்கும் லேண்டில் வந்து எத்தனை 14% தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி சீல ஜஸ்ட் 9% இத்தனை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவே 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸ் இருக்குது. அப்போ நம்ம மற்றதெல்லாம் டிஸ்கவர் பண்ணால் எவ்வளோ ஸ்பீஷியஸ் வரும்னு யோசிச்சு பாருங்களேன். தென் பாருங்கள், அதை நம்ம இன்னும் டிஸ்கவர் பண்ணணும். அது என்ன அனிமல் டிஸ்கிரைப் பண்ணணும், அம்மா அது வந்து ஒரு வகைப்படுத்தணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. தோ ஹியூமன்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த டாப் மோஸ்ட் பொசிஷன் ஆன் த ஹையரார்ச்சி. அதாவது ஹையரார்ச்சின்னா என்ன, ஒரு ஆர்கானிசம் எது ஃபஸ்ட்டு லெவலில் வரும், எது செகண்ட் லெவலில் வரும் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து அடுக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஹையரார்ச்சி. அப்போ ஹியூமன்ஸ் வந்து ஹையரார்ச்சியில் ஃபஸ்ட் பொசிஷனில், அதாவது டாப் மோஸ்ட் பொசிஷன்லேயும் இருந்தாலும் நம்ம வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்காக? ஃபார் ஃபுட் அண்ட் ஃபார் ஃபுட். நம்ம ஃபுட்டுக்காக அனிமல்ஸையும் பிளான்ஸையும் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படி? பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்குது. தென் வந்து அனிமல்ஸ் நம்மளுக்கு என்ன தருது? மீட் கொடுக்குது, ஃப்ளஷ் கொடுக்குது. இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கே. தென் அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் சோர்ஸ் ஆஃப் லேபர் இன் ஃபார்மிங் அஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஃபார் அதர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். அதாவது அனிமல்ஸ்லாம் வந்து நம்ம லேபராக, அதாவது லேபர்னால் ஃபார்மில் எப்படி சொல்கிறது, அப்போல்லாம் வந்து ப்ளோ பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து மாடு தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம அந்த அனிமலை நம்ம வந்து அது நம்மளுடைய லேபராக யூஸ் பண்ணிக்கணும், ஒரு தொழிலாளியாக. தென் ஃபார்மிங் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பெட்டாக டாகு கேட்லாம் பெட்டாக வளர்த்துக்கிறோம். அண்ட் ஃபார் அதர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், அப்புறமா நிறைய எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்காகவும் இப்போ வந்து மாடு வளர்த்தா அந்த ஃப்ளஷ் வந்து தோலை வந்து நம்ம ஷூஸ்லாம் செய்யறதுக்கு லெதர் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பலாம். அதே மாதிரி ஷீப்லேருந்து அதில் வர அந்த அதுக்கு அதை முடி வச்சு ஊல் எடுக்க, அந்த மாதிரி நிறைய எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தென் பசுமாட்டை வச்சு பால் கறந்து அந்த பாலை விற்று அது ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி எத்தனையோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ் அந்த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு அனிமலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹேபிட்டேட்ஸ், பிஹேவியர், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா ஒரு அனிமலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது பசுமாடு பால் கறக்க யூஸ் ஆகுது, அதனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கேரக்டரிஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோமோ, அப்போ நம்ம அந்த அனிமலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால யூஸ் பண்ணுறோம். தென் ஹேபிட்டேட்ஸ், அது எங்கே வாழும், நெக்ஸ்ட் அது எப்படி நடந்துக்கும். நம்மளால் சிங்கத்தை வீட்டில் எடுத்துன்னு வந்து வளர்க்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான். அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அது எப்படி எவல்யூட் ஆச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் this chapter deals with diversity in the living world, need for classification, type of classification, taxonomical hierarchy, nomenclature and tools for studying taxonomy. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் படிச்சுட்டு தான் நம்ம இந்த லெசனில் என்னெல்லாம் தெரிஞ்சுப்போம். இது என்னெல்லாம் டீல் பண்ணுது, லிவிங் வேர்ல்டில் இருக்க வெரைட்டிஸ் அண்ட் எதுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும், கிளாஸிஃபிகேஷனோட டைப்ஸ் அண்ட் வந்து டாக்ஸானமிக்கல் ஹையரார்ச்சி, நோமென்க்ளேச்சர் தான் நேம் கொடுக்குறது. அதுக்கப்புறமா வந்து டாக்ஸானமி படிக்கிறதுக்கான டூல்ஸ், இதெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். டைவர்சிட்டி அப்படின்னா த வைட் வெரைட்டி ஆஃப் சம்திங். அப்போ லிவிங் வேர்ல்டோட வைட் வெரைட்டிஸை பற்றி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். தென் இப்போ நம்ம என்ட்ரி ஆகலாம். ஓகே, Earth has numerous habitats with a wide range of living organisms inhabiting them. அப்படின்னா நம்மளோட எர்த்தில் நிறைய உயிர் வாழிடங்கள் இருக்குது. அதாவது வாழிடங்கள், அதாவது வசிப்பிடம். ஓகேவா, நிறைய இடம் இருக்குது.
வித் வைட் ரேஞ்ச் ஆஃப், அப்போ அது வாழ்கிற இடம், அப்போ அங்கே நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அது இன்ஹாபிட்டிங்னா அதுங்க வாழ்கிறத இன்ஹாபிட்டிங் சொல்லுவாங்க, வாழ்கிற இடத்த ஹேபிடேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட இடத்துல நிறைய ஹேபிடேட்ஸ் இருக்குது, அங்கே நிறைய லிவிங் ஆர்கானிசம், வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அது வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேசஸ். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஈவன் இன் அண்டார்டிக் பிளேசஸ், அண்டார்டிக் பிளேஸில் கூட நிறைய அனிமல்ஸ் இருக்குது. பிளான்ட்ஸ் பற்றி, ஆனால் அனிமல்ஸ் நிறையவே இருக்குது. பிளான்ட்ஸ்னால் அந்த அக்வாட்டிக் ரீஜன், அதாவது அந்த கடலில் இருக்கலாம், நிறைய இருக்க தான் செய்யும். எல்லா இடத்துலையும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் பிளேசஸ் ஃப்ரம் போலார் ஐஸ் கேப்ஸ் டு வால்கானிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். அதாவது போலார் ஐஸ் கேப்ஸ்னால் அதான் அந்த துருவ பகுதிகள், ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல அந்த இடம், ரொம்ப நம்மளால் அங்கெல்லாம் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட இடம். அதாவது துருவ பகுதிகள்லையும் இருக்குது நிறைய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வால்கானிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது இந்த வால்கானோஸ் இருக்கிற இடத்துல எவ்வளோ சூடாக இருக்கோ அது பக்கத்தில் நீராவிலாம் வந்து மேலே அப்படியே இன்ஜெக்ட் ஆகும் மேலே, அந்த மாதிரியான பிளேசஸ் தான் வால்கானிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். அந்த இடத்துலையும் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் இருக்குது. ஃப்ரம் ஷாலோ லகூன்ஸ் டு டீப்பஸ்ட் ஓஷன். ஷாலோ லகூன்ஸ்னால் ஆழமற்ற தடாகங்கள். இந்த ஆழமற்ற தடாகங்கள்லேருந்து டீப்பஸ்ட் ஓஷன், ரொம்ப ஆழமான கடல், ஆழ்கடல் வரைக்கும் நிறைய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்குது. ஃப்ரம் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் டு ட்ரை அண்ட் பார்ச்டு டெசர்ட்ஸ். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான், ரெயின் ஃபாரஸ்ட்னால் எவ்வளோ மழை பெய்யும் எவ்வளோ சில்லுன்னு கதைனா அந்த இடத்துலையும் நிறைய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்குது. ட்ரை அண்ட் பார்ச்சுடுனா நிறைய சன்லைட் வந்து அங்கே படுறதுனால, ஹீட் அண்ட் சன்லைட் அதிகமாக இருக்கனால அது ரொம்ப ட்ரை ஆகிருக்கும் அந்த இடம் வரைக்கும் நிறைய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There are a wide variety of species that have been adapted successfully to live in the diverse ecosystem. அப்படின்னா நம்மளோட உலகத்தில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பீஷிஸும் ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கு தன்னை அடாப்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளால் போய் அண்டார்டிக் பிளேசஸில் வாழ முடியாது, அண்டார்டிக்கில் இருக்க பென்குயின்ஸால் நம்ம இடத்துக்கு வந்து வாழ முடியாது. இந்த மாதிரி நம்ம 2 பேருமே வேறு இடம் போக முடியாது. ஏன்னா அது அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு அடாப்ட் ஆகியிருக்கு. நம்மளோட இந்த பிளேசஸில் வாழ்கிறதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் ஓகேவா. அதெல்லாம் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்குது. அது வந்து அது வாழ்கிற இடத்துல எப்படி வாழணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. Then next page போலாம். Ecosystem is a community of biotic and abiotic factors. Ecosystem அதாவது கம்யூனிட்டி அப்படின்னா குரூப். ஈகோசிஸ்டம்னா என்னென்னா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அதை வந்து நம்ம ஈகோசிஸ்டம், அதாவது குரூப்பாக பயோட்டிக்கும் ஏபயோட்டிக்கும் இருக்கிற பிளேஸை நம்ம ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப், இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடாக இருக்கிற இந்த இடத்த நம்ம ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஏஜி டான்ஸ்லி 1935 அவர் தான் இந்த ஈகோசிஸ்டம்னா என்னன்றதை சொல்லியிருக்காரு. ஓகேவா. The presence of a large number of species in a particular ecosystem is called the biological diversity. அதாவது நிறைய ஸ்பீஷியஸ் வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் ஈகோசிஸ்டமில் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா பயோடைவர்சிட்டி. The term biodiversity was first introduced by Walter Russell. இந்த டேர்ம் பயோடைவர்சிட்டி அப்படின்ற இந்த டேர்மை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வால்டர் ரூசல் 1985. இவர் தான் வந்து பயோடைவர்சிட்டின்ற வேர்டே யூஸ் பண்ணார். ஆனால் அவர் வந்து அதை பற்றி டிஃபைன் பண்ணலை. அதை வந்து இடி வில்சன் தான் டிஃபைன் பண்ணியிருக்காரு. எதை பற்றி? பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னன்றதை இடி வில்சன் தான் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா. தென் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம்ஸோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். Living organisms show a variety of unique characters different from non-living matter. Non-living matterலேருந்து நம்ம பார்த்தோம்னா லிவிங் ஆர்கானிசம் நிறைய யூனிக் கேரக்டர்ஸை ஷோ பண்ணும். அதனால் என்னென்ன இப்போ இது என்னன்னா லிவிங் ஆர்கானிசம்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை தான் வந்து நம்ம இங்கே பார்க்க வரோம். அதுதான் சொல்கிறாங்க லிவிங் ஆர்கானிசம் நிறைய யூனிக் கேரக்டர்ஸை ஷோ பண்ணும், ஆனால் நான் லிவிங் ஆர்கானிசம் அதெல்லாம் ஷோ பண்ணாது. Then the key characters of living organisms are cellular organization, nutrition, respiration, metabolism, growth, response to stimuli,
movement, reproduction, excretion, adaptation and homeostasis. அப்படின்னா இப்போ வந்து லிவிங் ஆர்கானிசமோட கீ கேரக்டர்ஸ் என்னென்னா செல்லுலர் ஆர்கனைசேஷன். இந்த செல்ஸ்லாம் அப்படியே செல் வந்து ஆர்கன்ஸ் அந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டம் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன், இந்த லிவிங் ஆர்கானிசம் நியூட்ரிஷனே எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு மெட்டபாலிசம்னா என்ன, அதாவது ஒரு பிளான்ட்டும் அனிமலும் ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம். நம்ம லிவிங் மேட்டரால் ஒரு ஃபுட்டை எனர்ஜியாக நம்மளால் மாற்ற முடியாது. அதாவது நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை நம்ம வந்து குளுக்கோஸாக மாற்றிப்போம். அந்த குளுக்கோஸ் நம்ம ஏடிபியாக மாறும். இந்த மாதிரி அதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம். தென் க்ரோத், நம்மளால் வளர முடியும். ஓகேவா, லிவிங் ஆர்கானிசமால் வளர முடியும். தென் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, இப்போது திடீர்னு உங்களை யாராவது குத்துனா உங்கள் கை டக்குன்னு எடுப்பீங்க. ஓகேவா, அதே மாதிரி தொட்டாச்சிலிங்கி செடியை நீங்கள் தொட்டிங்கன்னா அது அப்படியே மூடிக்கும். அந்த மாதிரி அது வந்து ஸ்டிமுலை, அந்த தொடுதலுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதான் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. மூமெண்ட், அதுக்கப்புறமா நம்ம மூவ் பண்ணுவோம். பிளான்ஸும் வந்து வளரும்போது அது மூமெண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட். அண்ட் ரீப்ரொடக்ஷன், அதாவது ரீப்ரொடக்ஷன் நடக்கும் லிவிங் ஆர்கானிசமில். நான் லிவிங் ஆர்கானிசமில் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. தென் எக்ஸ்கிரீஷன், அடாப்டேஷன்னா தெரியும், ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கு அடாப்ட் ஆகிறது. அதை நான் சொன்னேன் ஆல்ரெடி, அந்த அண்டார்டிக் ரீஜனில் அந்த பென்குயின்ஸ்லாம் அங்கே வாழ்கிறதுக்கு அடாப்ட் ஆகியிருக்கு. இந்த ரீஜனில் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு அடாப்ட் ஆகியிருக்கோம் நம்ம இருக்கிற ரீஜனில். அண்ட் ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, the process by which the body reacts to changes in order to keep the condition inside the body. அதாவது ஹோமியோஸ்டாட்டிஸ்னால் நம்மளோட இப்போது அடாப்டேஷன் சொன்ன பற்றி அதே மாதிரி தான் நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடம்பு நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். திருப்பி நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேணால் நோட் பண்ணிக்கோங்க. the process by which the body reacts to changes in order to keep the condition inside the body. அதாவது நம்மளே வந்து நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாட்டிஸ். Numerous scientists and taxonomists have made a tremendous contribution and documentation in the observation and study of even minute characters in the living organisms. நிறைய சயின்டிஸ்ட் அப்புறமா டாக்ஸானமிஸ்ட்லாம் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா டாக்குமெண்ட், அதாவது ஒரு சின்ன விஷயம் கேரக்டர்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்க சின்ன மைன்யூட் கேரக்டர்ஸையும் அவங்க ஸ்டடி பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டாக்ஸானமிஸ்ட்னால் டாக்ஸானமி படிக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட்னால் தெரியும். தென் தேர் கீன் அப்சர்வேஷன், கீன்னா ரொம்ப துல்லியமாக அதை வந்து அப்படியே பார்த்துட்டு ஈகராக ஷார்ப்பாக, ஓகேவா, அது ஷார்ப்பாக அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் கீன். த கீன் அப்சர்வேஷன் ஹவ் லெட் டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் த ஸ்டடி ஆஃப் their இன்டர் ரிலேஷன்ஷிப். அவங்களோட அந்த கீன் அப்சர்வேஷன் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு உதவிச்சு. அந்த ஸ்டடி ஆஃப் their இன்டர் ரிலேஷன்ஷிப், லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கான இன்டர் ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகேவா, தென் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். We come across many places where things are arranged in specific categories. நம்ம வந்து நிறைய பிளேசஸ் போயிருப்போம், அதில் வந்து திங்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம்னா அந்த இடத்துல வந்து க்ராசரிஸ் தனியாக, அதாவது மளிகை பொருட்கள் தனியாக, காஸ்மெட்டிக்ஸ் தனியாக, அந்த மாதிரி நிறைய அதுதான் எங்கள் கீழே கொடுக்குறாங்க. நம்ம போகிற இடத்துலலாம் எல்லாமே ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் அது அடுக்கப்பட்டிருக்கோம். அது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அந்த ஷெல்ஃப்ஸில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் க்ராசரிஸ், காஸ்மெட்டிக்ஸ், டாய்ஸ், ஸ்டேஷ்னரிஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் யூட்டென்சில்ஸ். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் க்ராசரிஸ் தனியாக ஒரு ரேக்கில் அடுக்கியிருப்பாங்க. க்ராசரிஸ்னால் அந்த மளிகை பொருட்கள். நெக்ஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸ், அதாவது காஸ்மெட்டிக்ஸ்னால் தெரியும்ல, மேக்கப் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு டாய்ஸ், பொம்மைங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரிஸ், பென்சில், எரேசர், அதெல்லாம். ஸ்நாக்ஸு, தென் யூட்டென்சில்ஸ்னால் பாத்திரம். இதெல்லாம் வந்து ஒரு ஷெல்ஃபில் அவங்க ஒரு ரோல் அடுக்கியிருப்பாங்க. அதனால நம்ம போனோடனே எது வேணுமோ டக்குன்னு எடுக்கலாம். இதுவே இது எல்லாமே இஃப் இட் இஸ் நாட் அரேஞ்ச்ட் இன் அ வெல் ஆர்கனைஸ்டு மேனர், அது ஒழுங்காக அடுக்கப்படாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எல்லாத்தையும் தேடணும். அதான் கஸ்டமர்ஸ் அண்ட் சேல்ஸ் பர்சன் வில் வேஸ்ட் லாட் ஆஃப் டைம் இன் ஃபைண்டிங் அன் ஐட்டம். அதான் சொன்னாங்க, கஸ்டமர்ஸும் சேல்ஸ் பர்சன்ஸோ இந்த மாதிரி அது ஒழுங்காக அடுக்கலைன்னா நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
எந்த ஐட்டம் எடுக்கணுமோ அது எங்கே இருக்கும்னு தெரியாமல் எல்லாத்துலேயும் தேடி டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி லைப்ரரிஸ்லேயும் நம்ம வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கலாக, நெக்ஸ்ட் ஜீனஸ் வைஸ்னால் ஒரு பர்டிகுலர் லிட்ரேச்சர், அதாவது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் புக்கு, அது வந்து ஒரு லிட்ரேச்சராக இருக்கலாம், ஃபிலிமாக இருக்கலாம், ஓகேவா? அது வந்து அதை தான் நம்ம வந்து ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்கிறத வேணால் நோட் பண்ணிக்கோங்க. A particular type or style of literature, art, film or must that you can recognize because of its special characteristics. அதாவது ஜீனஸ்னால் அது ஒரு கைண்ட் ஆஃப் புக்குன்னு வச்சுக்கோங்க. ஜீனஸ் வைஸ் இன்ட்டு ஆட்டோபயோகிராஃபிஸ். அதாவது ஜீனஸ் வைஸ்னால் அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒரு நாவல், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபிலிம், நெக்ஸ்ட்டு லிட்ரேச்சர், நெக்ஸ்ட்டு மியூசிக், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பகுதியாக அடுக்கி வைக்கிறது. அதாவது ஜீனஸ் வைஸ் இன்ட்டு ஆட்டோபயோகிராஃபிஸ், நாவல்ஸ், கிட்ஸ் ஸ்டோரிஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. லைக்வைஸ் இட்ஸ் நியர்லி இம்பாசிபிள் டு ஸ்டடி ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதே மாதிரி இது ரொம்ப இம்பாசிபிள். எதுக்குன்னா நம்மளால எல்லா ஆர்கானிசத்தையும் நம்மளால வந்து படிக்க முடியாது. அது ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம், ஓகேவா? அப்போ நம்மளுக்கு யோசிப்போம், எப்படின்னா இதெல்லாம் வந்து இது ஏசி, இது வந்து ரெப்டைல்ஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். தென் hence it becomes necessary to devise some means and methods to make this possible, and this process is called classification. அதே மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு போனால் எல்லாம் கரெக்டாக அடுக்குனால ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லைப்ரரியில் போனால் அதுவும் கரெக்டாக ஜீனஸ் வைஸாக இருந்தால் நம்ம ஈஸியாக எடுப்போம். அதே மாதிரி நம்மளோட உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கானிசம்ஸும் ஒரு கிளாசிஃபிகேஷன்லாம் அதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணால் தான் மற்றவங்க படிக்க ஈஸியாக இருக்கும். அதை வந்து அந்த நம்ம இம்பாசிபிள் சொன்ன அதை எடுக்கிறதானா அதை பாசிபிள் ஆக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் வேணும். அதை பாசிபிள் ஆக்க அந்த ப்ராசஸ் தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் கிளாசிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் திங்ஸ் ஆர் grouped in convenient categories. கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். அதில் வந்து ஒவ்வொரு விஷயமும் எப்படின்னா கன்வீனியன்ட் கேட்டகரிஸில் குரூப் பண்ணியிருப்பாங்க. கன்வீனியன்ட்னா நம்மளுக்கு ஈஸியான ஒரு வேலை, ஓகேவா? பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன, ஒன்று பறக்கும், ஒன்று வந்து ஓடும், ஒன்று நடக்கும், அந்த மாதிரி ஒன்று நீந்தும், அந்த மாதிரி ஈஸியாக அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு கேட்டகரி பண்ணாங்க. இந்த சயின்டிஃபிக் டேர்ம் யூஸ்டு ஃபார் தீஸ் கேட்டகரிஸ் இஸ் டாக்ஸா. அதாவது ஒன்று நம்ம சொல்கிறோம்ல, இதில் பாருங்கள் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் சொல்கிறோம், நெக்ஸ்ட்டு ரெப்டைல்ஸ் சொல்கிறோம், மேமல்ஸ் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சயின்டிஃபிக் டேர்ம், இந்த கேட்டகரிஸை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சயின்டிஃபிக் டேர்ம் தான் டாக்ஸா. டாக்ஸான்றது சிங்குலர், டாக்ஸா வந்து ப்ளூரல். ஓகே, டாக்ஸா இண்டிகேட்ஸ் கேட்டகரிஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். டாக்ஸா வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்க கேட்டகரிஸை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிங்டம் அனிமலியா includes multicellular animals such as reptiles, mammals, etc. அதாவது கிங்டம் அனிமலியாவில் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் அது என்னென்னா இன்க்ளூட் ஆகுது, ரெப்டைல்ஸ், மேமல்ஸ், அதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, based on their characteristics all living organisms can be classified into different taxa. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸையும் நம்ம டிஃப்ரெண்ட் டாக்ஸால நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். திஸ் சயின்ஸ், அதாவது இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுற சயின்ஸுக்கு பேர் தான் டாக்ஸானமி. ஓகே, தென் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் structures along with developmental process and ecological information of organisms are essential. அதாவது எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்கக்கூடாது, இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் பார்க்கணும். அது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது கூடவே நம்ம அது எப்படி டெவலப் ஆச்சு அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் எக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் எசென்ஷியல். அதாவது சுற்றுப்புறத்துக்கு அது எப்படிலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். ஆஸ் தே ஃபார்ம் பேசிஸ் ஆஃப் டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ். இதுதான் டாக்ஸானமிக்கல் ஸ்டடியோட பேசிக்கே. ஹென்ஸ் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், தென் nomenclature and classification are the scientific stages that are basic to taxonomy. taxonomyக்கு பேசிக் இதெல்லாம் தான். கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், nomenclature, classification,
இதெல்லாம் வந்து டாக்ஸானமியோட பேசிக் சயின்டிஃபிக் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எதுக்காக கிளாஸிஃபை பண்ணுறோம்? கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான பேசிக் நீட்ஸ் என்னென்ன? டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ். க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸையும் நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம். அது க்ளோஸ்லி ரிலேட்டட் தான், ஆனால் அது சில விஷயத்தில் டிஃபர் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். டு நோ த வேரியேஷன் அமாங் த ஸ்பீஷியஸ். அது ஒரே குரூப்பாக தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு வேற்றுமை இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான நீட் இல்லை, தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் த ஸ்பீஷியஸ். ஸ்பீஷியஸோடைய எவல்யூஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். டு கிரியேட் எ ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ அமாங் த டிஃப்ரெண்ட் குரூப். ஃபைலோஜெனட்டிக் ட்ரீனா எவல்யூட் ஆகுது, இது இதுலேருந்து வந்தது அப்படின்றது. அந்த எவல்யூஷன் ட்ரீயை தான் நம்ம வந்து ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஃபைலோஜெனட்டிக் ட்ரீனா என்னென்னா டயக்ராம் ஷோயிங் த எவல்யூஷன் and interrelations of a group of organisms derived from a common ancestral form. ஃபைலோஜெனட்டிக் ட்ரீல எல்லாம் ஒரே ஆன்சஸ்டரில் தான் வந்திருக்கும், ஒரே மூதாதையர் தான் அது இருக்கும், ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக எவல்யூட் ஆகிருக்கும். அதான் அந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீல பார்ப்போம். தென் டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம்ஸை ஈஸியாக படிக்கிறதுக்காகவும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்.